நட்சத்திர நண்பன் சகோ. இரவு வானம் நட்சத்திரங்களால் மின்னுகிறது. கிராமத்தில் ஆதி, மீனா, அருண் என்ற 3 நண்பர்கள் தூங்காமல் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். விண்வெளியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நட்சத்திரங்களுடன் யாராவது நண்பர்களா இருப்பாங்களா? நமக்காக வானத்திலிருந்து யாராவது வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. 3 சிறுவர்களும் பேசிக்கொண்டு இருக்கும்போது திடீரென வானத்தில் பச்சை, நீல ஒளி. ஒரு சிறிய விண்கலம் ஏவுகணை கிராமத்தின் பக்கத்தில் இறங்குகிறது. மூவரும் ஆச்சரியமாக அங்கே ஓடிச் செல்கிறார்கள். கதவு திறக்கிறது. அங்கே வந்தது சிகோ என்ற ஏலியன் குழந்தை. சிகோ ஏலியன் சிரித்துக்கொண்டு கைகளை அசைக்கிறான். குழந்தைகள் பயந்து நிற்க சிகோ ஒரு ஒளிரும் பந்தை காட்டி நட்பு குறியீடு செய்கிறான். குழந்தைகள் புரிந்து கொண்டு அவனிடம் நெருங்குகிறார்கள். மெதுவாக அனைவரும் நட்பாக மாறுகிறார்கள். குழந்தைகளும் ஏலியனும் நண்பர்களாகின. பிறகு குழந்தைகள் ஏலியனுக்கு பூமி விளையாட்டுகளான பந்தாட்டம், கண்ணாமூச்சி போன்ற விளையாட்டுகளை சிகோவிற்கு கற்றுக் கொடுத்தார்கள். சிகோவும் தனது நண்பர்களுக்கு விண்வெளி விளையாட்டுகளான பறப்பது மற்றும் மந்திரப்பந்து போன்ற விளையாட்டுகளை தனது நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். சிறுவர்கள் பறப்பதற்கு ஆசைப்பட்டதால் சிகோ தனது நண்பர்களான சிறுவர்களை தனது மந்திர சக்தியால் பறக்க வைக்கிறான். குழந்தைகளுக்கு பசி எடுத்ததால் சிகோ ஒரு சிறிய பொடி தூவி அனைவருக்கும் சாக்லேட் மாதிரியான சுவையான இனிப்பை சாப்பிடத் தருகிறான். சிகோ தனது கையிலிருந்து வெளிச்சம் பறக்க நட்சத்திர வரைபடம் தோன்றுகிறது. அவன் தனது கிரகத்தையும் நண்பர்களையும் காட்டுகிறான். குழந்தைகள் எல்லாம் வியந்து பார்க்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு நாள் நாங்களும் உன் கிரகத்துக்கு வரலாமா? திடீரென சிகோவின் விண்கலம் பழுதாகி விடுகிறது. சிகோ கவலைப்பட்டு அழுகிறான். குழந்தைகள் சொல்லுகிறார்கள், கவலைப்படாதே, நாம் எல்லோரும் சேர்ந்து உன்னோட விண்கலத்தை சரி செய்வோம். மூவரும் தங்கள் கிராமத்தில் உள்ள கருவிகளை எடுத்து வருகிறார்கள். சிகோவுடன் சேர்ந்து விண்கலத்தின் இயந்திரத்தை சரிசெய்கிறார்கள். பல முயற்சிகளுக்கு பிறகு விண்கலம் மீண்டும் ஒளிர ஆரம்பிக்கிறது. சிகோ தனது நண்பர்களிடம் நன்றி தெரிவிக்கிறான். நட்சத்திர வானத்தை பார்த்தாலே நாங்கள் உன்னை நினைவுகூறுவோம், எங்களுடைய விண்வெளி நண்பா. பிறகு குழந்தைகள் அனைவரும் சிகோவை கட்டியணைக்கிறார்கள். சிகோ தனது விண்கலத்தில் புறப்பட்டு வானத்தில் மறைந்து விடுகிறான். குழந்தைகளே, நம்முடைய நண்பர்கள் எங்கு இருந்தாலும் உண்மையான நட்பு எல்லா உலகங்களையும் கடந்து செல்லும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த கதையை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.